மூன்றையும் சேர்த்து செய்து ஒன்று இதைத்தான் குர்ஆன் ஆரம்பிக்கிறது. என்னென்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சகலங்களையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தும். படைப்பது, பரிபாலிப்பது, பக்குவப்படுத்துவது அனைத்துக்கும் சேர்த்து ஒரே பொருள் ரப். இந்த அவுங்கிற சொல்லுக்கு உண்டான சரியான விளக்கம். ஆக வந்துருச்சா? எல்லா வேதங்களிலும் இருக்கும் பவித்திரமான ஓங்காரம் நான் தான் வந்துருச்சு. அந்த ஓங்காரம் இங்க இருக்கு. என்ன சொல்லிருக்கு? இதோட பியூரிட்டி கெடல. இறுதி வேதம் என்று சொல்வதனால், இறுதின்னு சொன்னாலே இதுக்கு முன்னால வேதங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் கடைசியா பேசுறேன்னா எனக்கு முன்னால மக்கள் பேசிட்டாங்கன்னு அர்த்தம். நான் இறுதியா வந்தேன்னு சொன்னா எனக்கு முன்னால ஆட்கள் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இறுதி வேதம்னு சொன்னா இதுக்கு முன்னால வேதங்கள் இருக்குன்னு அர்த்தம். இது ஏன் விளங்காம போகுது நமக்கு? குர்ஆனுடைய ஏவுதல் என்ன? நான் இறுதி வேதம், எனக்கு முன் வந்த வேதங்களை நான் மெய்ப்பிப்பேன். என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய இந்த பவித்திரமான ஒருமையை பற்றி சொல்லும் அந்த உண்மையை மெய்ப்பிப்பேன். அது மற்றவர்கள் அதனுடன் சேர்ந்து விட்ட மற்ற குளறுபடிகளை கண்டிப்பேன். ஏன்? அவைகள் கரை படிந்தன, நான் முழுமையா இருக்கேன். வா. என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் பல ஆர்டர்களை போடுது, பல அரசாணைகளை கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆகுது, வெளியாகுது. 1957 ஒரு சட்டத்தை போடுவாங்க. அதே சப்ஜெக்டை பத்தி 1989 ஒரு சப்ஜெக்டை போடுவாங்க. 2000 ஒண்ணு வரும், 2008 ஒண்ணு வரும். அப்போ எது நிலுவையில் இருக்கு? எது செல்லுபடியாகக்கூடிய சட்டம்? சிந்திச்சு பாருங்க. பூமியை பற்றி, உலகத்தை பற்றி யோசிக்கணும் தெளிவா இருக்கு புத்தி, ஏமாற்ற முடியவில்லை. ஆன்ம நிலையை பற்றி வரும்போது ஏன் குளறுபடி? எங்க கோட்டை விடுறோம்? இந்த வேதங்கள் கடந்து 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 வரும்போது கடைசியாக வந்த கவர்மெண்ட் ஆர்டர் எது? திருக்குர்ஆன். அந்த சராசரத்தின் கவர்மெண்ட் அதிபதி அவன் கொடுத்த கடைசி அரசாணை சட்டம் அது. இல்ல எங்களுக்கு முன்னால 1957 ரூலை நாங்க பாத்துக்கிறோம்னா 2000 போட்டாச்சு, 2008 போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு எதிராக வேலை செஞ்சா குற்றவாளி தான். கவர்மெண்ட் இருக்காது, கவர்மெண்ட் இருக்காது. அது ரெஃபரன்ஸ் வச்சுக்க. இப்ப இதுபடி நட விஷயம். இதை சொல்ல வேண்டிய விஷயத்தில் முஸ்லிம் சொல்லிக் கொள்ற ஒவ்வொருத்தரும் இருக்க, இவனுக்கே பாதை தெரியாமல் கண்முடித்தனமா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க இருந்து எடுத்து மற்ற சகோதரர்களுக்கு சொல்றது, அந்த சகோதர சகோதரி எப்போ அந்த வழிகேட்டிலிருந்து திருப்புறது, அவர்களுக்கு எப்போது இந்த ஏக இறைவனை பற்றிய ஞாபகங்கள் நினைவூட்டலை கொடுக்கிறது, அவர்களின் பாவங்களில் அவர்களை எப்போது விடுவிக்கிறது, அவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களையும் கோபத்தையும் எப்படி தணிக்கிறது, இவன் எப்படி வாழ வேண்டியது, எப்படி அவர்களை வாழ தூண்டுவது, பொறுப்பில் இருக்கக்கூடியவனே பொறுப்பை தட்டி கழிக்கும் போது, பொதுப்போக்குத்தனமாக வாழும்போது இருப்பதிலே இழிவானவன் தான். நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு நம்முடன் பழகக்கூடிய எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு இருக்காங்களோ, இந்துக்களாக இருக்கட்டும் சரி, பௌத்தர்களாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் சரி, அல்லது மறுப்பாளர்களாக இருக்கட்டும் சரி, அவருடைய மதங்களை பற்றி பேசுவதை பற்றி சொன்னா ஐயோ அஃபென்ஸ், பெரிய குற்றம், ஐயோ அவரோட சாமானியமா போங்க. உண்மை என்ன நடக்கும் தெரியுமா? மறுமையில் இந்த உண்மையை எடுத்து அவர்களுக்கு சொல்லாமல் போனால் மறுமையில் அவர்கள் நிச்சயமா நம்முடைய சட்டையை பிடிப்பாங்க. இறைவா, இவர்கள் எங்களுடன் நன்றாக பழகினார்கள், எங்களுடன் குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தாங்க, வியாபாரத்தில் இருந்தாங்க, ஒன்னா பழகினாங்க, எங்களுடைய விருந்துகளுக்கு வந்தாங்க, நாங்க உங்க விருந்துகளுக்கு போனோம், குடுக்கல் வாங்கல் இருந்தது, சமயத்தில் ரத்த கலப்பு சம்பந்தமே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உன்னை பற்றி இந்த செய்தியை இவர்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லை. சொல்லி இருந்தால் நாங்கள் திரும்பியிருப்போமே. இந்த சொல் சொல்லாமல் இருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல இறைவன் நான் கேட்காமல் இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எந்த மப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எந்த மப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தோள்களின் மீது மலையை விட மிக ஆழமான பாரம் நம்ம மேல இருக்குங்கிறத மறந்து பொறுப்பை தட்டி கழிச்சு பொறுப்பற்றவர்களாக போக்கிரிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. முஸ்லிம் சொல்றேன், இது சொல்றதுக்காக நான் வருத்தப்படல, வேதனைப்படல, பயப்படல, யார் என் மேல கோவப்பட்டாலும் கவலையும் இல்லை. இது நிஜம்.
நாம் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டியிருந்தால் எந்த சகோதரன் நம்மளை ஒடுப்பான்? யோசிச்சு பாருங்க. உண்மையில் தன்னைத்தானே அயோக்கியனாக வடிவெடுத்துக் கொண்டவனை தவிர எந்த மனிதனுக்கு உண்மையிலிருந்து விலகக்கூடிய எண்ணம் இருக்கு? எந்த மனிதனுக்கு தன் இறைவனை எதிர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு செய்தி போய் சேரல. எத்தனை நல்லவர்கள் இருக்காங்க, எத்தனை பண்பாளர்கள் இருக்காங்க, எத்தனை பொறுமைசாலி இருக்காங்க, எத்தனை நேர்மையாளர் இருக்காங்க அவங்களுக்குள்ளார. அவர்களுக்கு இந்த செய்தியை போய் சேரல. எப்ப அவர்கள் உணர்றது? இன்னைக்கும் பார்க்கிறோம். ஒரு விவகாரம் வரும் பொழுது, இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில பிரச்சனை வரும்போதும் அப்போ எத்தனை பேரை பார்க்கிறோம் நியாயமா பேசக்கூடியவர்களை. தனது சமுதாயம் தன்னுடைய ஜாதிக்காரன் செஞ்சான்னு சொல்லாமல் நியாயத்தை பேசக்கூடிய பல பேரை பார்க்கிறோம் நாம. அந்த ஜீவன்களை எல்லாம் அப்படி விட்டுருவீங்களா நீங்க? அவர்களுக்கு செய்தியை தர மாட்டீங்களா? எப்ப தரணும்? முதல்ல நமக்கே தெரியலையே. இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு கோர்வையா இருக்குங்கிற அந்த உண்மை நமக்கே தெரியலையே. எப்ப தெரிஞ்சுக்கிறது? இது எப்படி அழகா எடுத்து அவர்களுக்கு மத்திய வைக்கிறது? வச்ச பிறகு அவர்கள் மறுத்தார்கள், ஆனால் அது அவருடைய தலைவிதி, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இறைவன் யாருக்கு விதித்தான் அவர்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். இல்லண்டா சொல்லவே இல்லை. சிக்கி சீரழியணும் நாம. அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இதோ சென்னையிலிருந்து வந்து ரெண்டு பேர், நானும் என் சகோதரன் ஐயோவும் உங்களுக்கு முன்னால செய்தி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுவரை இந்த காதுகள், கேட்காத காதுகள் இந்த வார்த்தையை கேட்டுத்தான் இருக்கு. இதை ஏற்பவர்கள் ஏற்கட்டும், மறுப்பவர்கள் மறுக்கட்டும், தவறில்லை. அது அவர்களுடைய சொந்த விவகாரம். ஆனால் சொல்லப்பட வேண்டியது உண்மை. சொல்லியாகணும், கடமை இருக்கு. யார் அவர்கள்? சகோதரர்கள். எப்படி ஆதமின் சந்ததி எப்படி நரகத்தின் மக்களாக இருக்கு நாம் அனுமதிக்கிறது? அவரை ஏற்க மாட்டாங்க. அதை நாம நிர்ணயம் பண்ண வேண்டாம். செய்தியை அழகா எடுத்து வைங்க. படைத்த இறைவன் ஒருவன், அவனுக்கு இணை கற்பிக்க வேண்டாம். அழகான செய்திகளை கொடுத்தான், கெட்டு போச்சு. இப்ப பியூரா மெசேஜ் வந்திருக்கு, ஃபைனல் டெஸ்ட். இது கெட்டு போச்சுன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். இதனை ஃபாலோ பண்ணுங்க. முன்னர் சொல்லப்பட்ட வேதங்களில் எது எது உண்மையோ, எது எது நன்மையோ, எது எது சரியோ, அதெல்லாம் இதுல தொகுக்கப்பட்டிருக்கு. அவைகளை இது கன்ஃபார்ம் பண்ணுது. இதனை ஒரு முறை வாழ்க்கையில் படித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இந்த மெசேஜ் எப்ப கொடுப்பீங்க நீங்க? எங்க இருக்கு நேரம்? நாளைக்கு நாம உயிரோட இருப்போம், யாருக்காவது தெரியுமா? வாய்ப்பு இருக்கா? 22 வயசு, இன்னும் 70 வயசு இருக்கு, பார்க்கலாம். 50 வயசு ரிட்டையர் ஆன பிறகு போய் உட்கார்ந்து பண்ணலாம். உத்தரவாதம் இருக்கா? இல்ல. யார் எப்ப மடிவான் யாருக்கும் தெரியாது. இன்று கிடைத்தது வாய்ப்பு, சொல்லி கொடுத்துருங்க. அழகான முறையில், அவர்களின் உணர்வுகள் பாதிக்காத வகையில் உள்ளதை உண்மையை உள்ளபடி அழகா எடுத்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்வதாக பைபிள் ஒரு அழகான வார்த்தை வரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சியது தீமையில் உண்டாயிருக்கும். இல்லங்கிறது இல்ல, இருக்கிறது இருக்கு, சொல்லுங்க. ஏற்பது ஏற்காத அவர்களுடைய தலைவிதி, நமக்கு என்ன இருக்கு? ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மை, ஸ்ரத்தை, ஈடுபாடு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மைக்கு தகுந்தது போல்தான் இறைவன் அவனுக்கு அருளாசி தருவான். அருளாசி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அழகான மனைவி, நல்ல சொத்து சுகம், அந்தஸ்து, சமுதாயம், நல்ல வேலை, அதிகாரம் கையில கிடைச்சா தெய்வ கடாட்சத்தோடு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மப்பு. உண்மை அது கிடையாது. யாருக்கு உண்மை தெளிவாக்கப்பட்டு விட்டதோ, யார் உண்மையை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவர்கள்தான் உண்மையான செல்வத்திற்குடையவர்கள். இந்த உலகத்தில் தரப்பட்டது அத்தனையும் வெறும் மாயை, அழுக்கு. இதன் பின் எவன் ஓடுகின்றானோ அவன் பைத்தியக்காரன். ஏன்? ஏற்கனவே சொல்லியாச்சு, உடல் பசி, குடல் பசி. இதை சுற்றி அமையக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது மிருகத்தின் தன்மையெல்லாம் நிறுத்தும். இதை மீறி நம்மை படைத்தவன், அவன் அளித்த செய்தி, அவனை அடையும் வழி, அவனுக்கு நன்றி செலுத்தும் முறை, அவனை வணங்கும் வழிமுறை, எப்படி வாழ்வது, இந்த உடல் பசியையும் இந்த குடல் பசியையும் எப்படி கண்ட்ரோல் வைக்கிறது இருக்கும். பசிக்கு தகுந்த சரியான உணவு. பசிக்கும் போது ஒரு உணவு பண்ணுகிறான், திருடி தின்னானா அது தப்பு, சரியா உழைச்சி தின்னானா அது முறை. உடல் பசி
திருமண பந்தத்துக்கு வெளியில வச்சுக்கிட்டானா அது தவறு, திருமணத்துக்கு உள்ள வச்சானா அது சரி. ஆக இந்த இரண்டு பசிகளையும் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு எந்த வழிமுறை சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அது எதில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து சரியாக சொல்லிட்டு, அந்த பசியை அவன் அடக்க இஷ்டப்படலன்னு சொன்னா விட்டுருங்க. அதுக்குண்டான பதிப்பு அவனுக்கு கிடைக்கத்தான் போகுது. யாரும் யாருடைய பாரத்தையும் சுமக்க போறது கிடையாது. யாரும் யாருடைய பாரத்தையும் சுமக்க போறது கிடையாது. என் பாவங்கள் என் தந்தையின் மீதோ என் பிள்ளைகளின் மீதோ திருப்பப்பட போறது கிடையாது. நான் செய்தது எனக்கு, நீங்க செய்வது உங்களுக்கு. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கயரங்கிறா, ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரங்கிறா. அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பலாபலங்கள், அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதனுடைய பலாபலங்கள் அறிந்து கொள்வீர்கள். அணு அளவு, 1 கிராம் இல்ல, அணு அளவு நிச்சயமாக தரப்படும். இந்த நிலையில் அணு அளவு கூட கணக்கு தப்பாதுன்னு வரும்போது எந்த மப்பில எந்த மயக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. ஆகையினால் கடந்து போனவைகளை மறந்து விடுங்கள். இறைவன் மன்னிக்க போதுமானவன். இந்த நிலை இன்று பிறந்தோம் நினைச்சுக்கீங்க. இன்றில் இருந்தாவது நமக்கு முன் வைக்கப்பட்ட இந்த செய்திகளை அலசி பாருங்க. இது அப்படியே குருட்டுத்தனமா கண்மூடி ஏற்க சொல்லவில்லை, அலசி பாருங்க. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை அலசி ஆராய வேண்டாமா, அல்லது அவருடைய இருதயங்கள் பூட்டப்பட்டுருச்சா? அலசி பார்த்து என்னை எடுத்துக்கின்னு சொல்ற ஒரே புத்தகம் உலகத்தின் மீது, என்னை அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து பின் ஏற்றுக்கொள் சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் உலகத்தின் மீது சன்னை மிக்க குர்ஆன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை அலசி ஆராய வேண்டாமா, அல்லது அவருடைய இருதயங்கள் பூட்டப்பட்டுருச்சா? இந்த செய்தியை எப்ப போய் சொல்ல போறீங்க என் சகோதரத்துல? எப்ப சொல்ல போறீங்க? எத்தனை பிரிவா பிரிவீங்க? எத்தனை தகராறுல இருப்பீங்க? சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏன் வெட்டி மறிவீங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் எத்தனை பேர் கேஸ் கொடுப்பீங்க? நான் சொல்றேன் சரின்னு பிடிவாத எத்தனை பேரை பிடிப்பீங்க? இந்த குர்ஆன் சொல்லாததை, அதை கொண்டு வந்த அந்த ஜீவன் இறைவன் இறுதி தூதன் சொல்லாததை ஏன் செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க? அது சொன்னார், இவர் சொன்னார், யார் சொன்னாலும் அது அத்தாரிட்டி கிடையாது, அதல்ல மார்க்கம். இப்படி செஞ்சதுனால்தான் முன்னால் இந்த சமுதாயங்களை கட்டி சீரழிஞ்சது. ஏன்? அவர்களுக்கு இல்லாத தத்துவமா? அவர்களுக்கு இல்லாத ஞானமா? அவர்கள் சொல்லாத வியாக்கியானங்களா? தெரியுமா உங்களுக்கு உண்மை? 4 வேதங்கள், 200க்கும் மேற்பட்ட பாஷ்யங்கள், 114 உபனிஷதங்கள், 6 சாஸ்திரம், 8 ஸ்மிருதி, எத்தனை இல்ல உங்களிடத்துல? அவர்களிடத்தில் இல்லாத தத்துவங்களை உங்ககிட்ட என்ன மக்கள் இருக்கீங்க நீங்க? ஏன் சீரழிஞ்சாங்க? ஏன் விலகினார்கள்? கர்வம், அகங்காரம், மமதை, நான் சொல்றது சரிங்கிற எதச்சிதிகாரம், ஆணவம், தற்பெருமை, குலப்பெருமை, படிப்பு மேல இருக்கக்கூடிய அகங்காரம், நான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் இத்தனை நாள் படிச்சுட்டு வந்திருக்கேன், நான் சொல்றதான் சரி. இந்த அகங்காரம் எல்லாம் நம்மளை தூரமாக்கிச்சு. இதே காரியத்தை தான் முன்னிருந்த சமுதாயங்கள் செஞ்சது. அதனாலதான் சீரழிஞ்சாங்க. அதனாலதான் குர்ஆன் வந்தது. அதே காரியத்தை, அதே விஷயத்தை நீங்கள் இதனுடன் செய்வீர்களே ஆனால், இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்களை யோசிச்சு பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது இறைவனின் கடுமையான தண்டனை. இது விளங்கிக் கொள்ளாம இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீர்களே ஆனால், குதர்க்க பேசிக் கொண்டிருப்பீர்களே ஆனால், ஒருவரை ஒருவர் சாடிக் கொண்டிருப்பீர்களே ஆனால், நேர்வழி கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும். நேர்வழி எது? இறைவன் அளித்த வேதம், சங்கை மிக்க குர்ஆன், அதன் விளக்கம், அதை கொண்டு வந்த ஜீவன் நடத்தி காட்டிய நடைமுறை போதும். அதுக்கு மேல என்ன வேணும்? அந்த இறுதி தூதர் தன்னுடைய மூச்சுக்கு முன்னால சொல்லிட்டு போறார், என்னன்னு? நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். கடைசி நேரத்தில் சொல்றார், 2 விஷயங்களை விட்டு செல்கின்றேன். 1 இறைவனின் வேதம், 2 எனது நடைமுறை. அந்த நடைமுறையிலும் அந்த இறை வேதத்திலும் இல்லாததை நீங்க எதுக்கு புதுசா கொண்டு வர்றீங்க? உங்களுக்கு